என்ன இந்நேரத்துல இங்கிட்டு கிடந்து ஓடியார? என்ன விஷயம்? அங்கசா, உனக்கு விஷயம் தெரியுமா? அடியில என்ன இப்படி தலை தறிக்க ஓடியாந்து இழைச்சுக்கிட்டு நிக்கிற அளவுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு? அடி பேதியில ஓவாளே, உன் மருமையங்காரன் போலீஸ கூட்டிட்டு வந்து நிக்கிறானாண்டி. போலீஸையா? என்னடி சொல்ற அலமேலே? ஆமாட்டி பங்கசா, உன் மகளை காணோம்னு ஊரே சுத்தி வந்தான்ல. பணசாவும் மகளனுந்தே என்னமோ பண்ணிட்டாக. என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் கொலை பண்ணிருப்பாளுக. என் பொண்டாட்டிய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸுக்காரவங்க வந்து பணசா வீட்டு வாசல்ல சீப்போட நிக்கிறாங்களாண்டி. நிலைமையில சொல்ற, ஏதோ பைப்படியில சண்டைன்னு சொன்னதுனால விளையாட்டுக்கு அந்த மனுஷன் வந்து கத்திட்டு போறாரு, ஏதோ மிரட்டிட்டு போறாருன்னு நினைச்சேன். அப்ப நெசமாவே இந்த லைலா குட்டிய காணோமா? பதறாதடி பங்குசா, காணோம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா என்ன விவரம், எங்க போயிருப்பான்னு ஒண்ணுமே புரியலடி. அலமேலு, 1000 தேன்னு அந்த குட்டிய அடிச்சு விரட்டினாலும் 10 மாசம் சுமந்து வெத்த புள்ள அலமேலு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் மனசு தாங்காதடி. நீ ஒண்ணு, அதெல்லாம் உன் மகளுக்கு என்ன ஆயிருக்க போகுது? அவ எப்பேற்பட்ட விவரக்காரி, அவளை யாரும் என்னமும் பண்ணிட முடியுமா? உன் மருமை இன்னைக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை? பாவம் அந்த அப்புறாணி பிள்ளைய 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட கொடுத்து அவங்க வந்து வாசல்ல நிக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்ப அவ காணாம போனதுக்கு என்னடி காரணம்? காலையில அவளுக்கு தானே பைப்படியில சண்டை ஓட்டு நாரிக்கிட்டு கிடந்திருக்காளுக. மத்தியானம் பிள்ளைய ஆளை காணோம்னா அப்ப என்ன தடி சொல்றது? அடி எலவே, நான் கூட உன் மருமையனை வந்து கண்டிப்பேன். ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீன்னு திட்டுவேன்னு பார்த்தா நீ என்னடியே இப்படி பல்லட்டி அடிக்கிற? பல்லட்டி அடிக்கல, ஒரு இதுவும் அடிக்கல. என்ன நீ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? பெத்த வயிறு இங்க கிடந்து பத்திக்கிட்டு எரியுது. நீனு ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி அதை இப்படி காணாம தூக்கி கொடுத்தா உன் மனசு என்ன பாடுபடு? அவன் நல்லவளோ கெட்டவளோ கண்ணுக்கு எதிர உசுரோட கிடந்தா அது ஒரு மாதிரி தானடி அலமேலு. சரியாத்தா, ஒரு நேரம் உன் மகளை நாய் அடிச்சது மாதிரி அடிச்சு விரட்டி விடுவேன். ஒரு நேரம் உனக்கு பாசம் பொத்துக்கிட்டு பொங்குதாக்க நல்லாத்தேன் போ. ஒரு நேரத்துக்கு ஒரு குணமால இருக்கும் போல உனக்கு. பாசமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அவ தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டி விட்டவனா? அப்பேற்பட்டவளுக்கு என்ன பாசம் வந்து இங்க குமியுது? அவ வெளியில போய் இனிமேலாவது திருந்தி வாழணுமேனு நினைச்சனே தவிர செத்து போகணும்னு எந்த தாயிடி நினைப்பா? ஒரு பெத்த தாயா ஓம் பக்கமும் நாயா இருக்கிறது மாதிரி தானே தெரியுது. தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடும்னு சொல்றது சரியாத்தான் போகுது போ. சரி வா, பணசா வீட்டுல தான் உன் மருமையை வந்து போலீஸ கூட்டிக்கிட்டு நிக்கிறாரா? அவளுக்குதான் விளையாட்டுக்கு எங்கிட்டும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கதை கட்டுறாளுகளா? இல்ல என்ன ஏதுன்னு அங்கே போனா தானே தெரியும். வா போய் பாப்போம் வா. வெரச வாடி இளமேலு. பாருங்க போலீஸ்காரமா, இந்த பயலே சரியான திருட்டு பைய, சரியான கிறுக்கேன். இவன் பொண்டாட்டிய இவனே கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டு எங்க பிள்ளைய மேல பழிய போட்டான்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது? பெரியவரே, அவர் பொண்டாட்டி அவரே ஒளிச்சு வச்சுக்கிட்டு காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மேடம், இங்க நின்றா இந்த ஆளு உங்களையே பைத்தியம்னு சொன்னாலும் சொல்லுவார் மேடம். நீங்க வாங்க மேடம், ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுங்க. அப்பதான் அவளுக்கு என் பொண்டாட்டி எங்க இருக்காங்கிற உண்மையை சொல்லுவாளுங்க. ஏலே, நீ யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு அந்த அம்மாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எங்களுக்கும் தெரியாம போயிரும் நினைச்சியா? நீ என்கிட்ட வாழை ஆட்டணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, வாழை ஒட்ட நறுக்கி போருவேன் நறுக்கி. மேடம் பாத்தீங்களா மேடம், என்னையவே இந்த ஆளு என்னென்ன பேசுறாரு பாத்தீங்களா? போலீஸ் நிக்குதுங்கிற பயம் இல்லாம என்ன வாழை ஒட்ட நறுக்கிடுவாராம். என்னைய இம்புட்டு பேச்சு பேசுறவரு இவர் ஏவி விட்டு கூட என் பொண்டாட்டிய என்ன வேணா பண்ணிருக்கலாம் மேடம். பாருங்க பெரியவரே, அவர் எப்படி என்னன்னு விசாரிக்காம நாங்களும் இருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு பொண்டாட்டியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் எடுத்து நாங்களும் விசாரிச்சு பார்க்கணும்ல. அப்பதானே அவர் பொண்டாட்டி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும். எம்மா, இது டவுன் இல்ல கிராமமா? பொண்டு உள்ளையில போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் இழுத்து அடிச்சா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? இதெல்லாம் என் பொண்டாட்டிய பைப்படியில வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். லேய், வாயை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. உன் பொண்டாட்டி என்ன வேணாலும் பேசுவா, பாத்துக்கிட்டு பேசாம இருக்கணுமாடா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு எல்லாம் ஞாபகமே வராதா? நீங்களாவே ஆக்ஷனை கையில் எடுத்தா அப்புறம் மாச சம்பளம் வாங்கிட்டு நாங்க எதுக்கு ஊரை பாதுகாக்கணும்னு உட்கார்ந்துருக்கணும்? நல்லா கேளுங்க மேடம், ஒத்த ஆல மரத்தையும் ஒத்த வெங்கல சம்பையும் வச்சுக்கிட்டு ஊர்ல உள்ள பஞ்சாயத்தை பூரா நான் முடிக்கிறேன்னு பஞ்சாயத்து தலைவருங்கிற பேர்ல இந்த ஆளு பண்ற அட்டுழியத்துக்கு அளவே இல்லை மேடம். அதனாலதான் பொம்பளைகளுக்குலாம் ரொம்ப துளிர் விட்டு போச்சு. பாருங்கம்மா, எங்க ஊருக்குள்ள எத்தனையோ குடும்பத்துல எம்புட்டம்புட்டோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒத்த நிமிஷத்துல உட்கார்ந்து பேசி சரி பண்ணி விட்டு குடும்பத்தை சரியாக்கி விட்டுட்டு போயிருவோம் நாங்க. எங்க ஊருக்கும் எங்க ஊர் மக்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷனோ போலீஸோ தேவையில்லைம்மா. இவன் அசல் ஊருக்காரனை கண்டு தானே போலீஸை கூட்டிட்டு வந்து நடுமணிக்குள்ள வச்சுக்கிட்டு நிக்கிறான்.
ஓஹோ, என்ன பெரியவரே, அப்ப ஸ்டேஷன்ல வந்து குமார் கம்ப்ளைண்ட் பண்ணது தப்புன்னு சொல்ல வரீங்களா? பிரச்சனைன்னு வந்துட்டா போலீஸ் ஸ்டேஷன் போறது தப்புன்னு சொல்ல வரலமா. ஆனா இந்த ஊருக்கு போலீஸ் தேவையில்லைன்னு தானே சொல்ல வரேன். ஆஹா, சரி பெரியவராச்சு, ஊர் தலைவர்னு வேற சொல்றாங்க. எங்கனக்குள்ள ரெண்டு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நினைச்சேன். இதுக்கு மேல எங்கனக்குள்ள நிக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஏதோ போலீஸே தேவையில்லைங்கிறது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லா பஞ்சாயத்தையும் ஊர் ஆளுங்க நீங்க முடிச்சுட்டா அப்புறம் நாங்க எதுக்கியா இருக்கோம்? ஏமா ஏய், 2 பேரும் கிளம்பு. கம்ப்ளைண்ட் கொடுத்த 2 பேர் இப்ப ஸ்டேஷன்ல இருக்கணுமா? நீங்க வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறங்க. அத்தை, அத்தை, வாமா சௌமியா, ஏதாவது சாப்பிட்றியா? சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. அம்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சௌமியா, காலையில் சமைச்ச பாத்திரம் மண்டம்லாம் கிடக்குல்ல, அதான் விலைக்கு போட்டுட்டு உலைய வைக்கலான்னு பார்க்குறேன். அத்தை, நீங்கள் பார்த்த வரைக்கும் போதும். போய் மாமா கூட பேசிட்டுருங்க. இல்லைன்னா ரெஸ்ட் எடுங்க. பாத்திரம் விளக்குறது, மத்தியானத்துக்கு சமையல் பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ சௌமியா, பாவம், உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாமல் சிரமா? நான் பார்த்துக்கிறேம்மா. அத்தை, எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. நீங்கள் இப்படி வேலை பார்க்கறத பார்த்தா உங்கள் பையன் தான் சிரமப்படுவார். நம்ம வீட்டு வேலையை தானத்தை பார்க்குறேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சரிம்மா, அப்ப நீ பாத்திரத்தை விளக்கு. நான் கூட மாட உனக்கு ஏதாவது காய்கறியாவது வெட்டி தரேன். இருக்கிறது 4 பேரு. இதுல 4 பேருக்கு சமைக்க 2 ஆள் வேணுமா என்ன? அட போங்க அத்தை, நான் ஒரு அரை மணி நேரத்துல சமையலை முடிச்சிட்டு உங்களை சாப்பிட கூப்பிடுறேன். சரிம்மா சௌமியா. அத்தை, காரக்குழம்பு வச்சு முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணிடலாம்ல? பண்ணுமா சௌமியா, உனக்கு எது விருப்பமா, என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யி. சரிங்க அத்தை. ஐயோ, மணி 11 ஆச்சு. டக்குன்னு விலைக்கு போட்டுட்டு சமையல் ஆரம்பிக்கணும். ராசேந்திரப்பா. மருதாயி, செத்த உட்காருன்னு சொன்னதுக்கு நான் சோறாக்க போறேன், பாத்திரம் விளக்க போறேன்ட்டு போனேன். என்ன இப்படி வந்து உட்கார்ந்துருக்க? அதுவும் சிரிப்பு வாய் நிறைய இருக்கு. சிரிப்பு வாய் நிறைய மட்டும் இல்ல ராசேந்திரப்பா, மனசு நிறையாவும் இருக்கு. அம்புட்டு சந்தோஷமா இருக்கனாக்க. என்னடி அம்புட்டு சந்தோஷப்படுறதுக்கு என்ன ஆச்சு? உன் மையன் 5 சங்கிலியை கொண்டுட்டு வந்து கழுத்துல மாட்டி விட்டுட்டானாக்க? ஆமா, இந்த மனுஷனுக்கு சங்கிலி தங்கம் நகை இதுதான் தெரியுமாக்க. அட, சங்கிலி மாட்டுறதுலையா மனசு வகுறு நிறைஞ்சு போயிருக்கேன். என் மருமக உள்ளிக்க வந்து, அத்தை நீங்க பாத்திரம் விளக்க வேணாம், நான் பாத்திரம் விளக்கி சோறாக்கி குழம்பு வச்சுக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டா ராசேந்திரப்பா. இம்புடுத்தானா? அட தள்ளுடி எங்கிட்டு, எனக்கு கால் வலிக்குது, நான் செத்த காலை நீட்டிக்கிறேன். ஏங்க, நான் எம்புட்டு பெரிய விஷயத்த சொல்றேன், சாதாரணமா தள்ளுடின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? மருதாயி, பாம்பு புத்துக்கு என்னதான் பால் ஊத்துனாலும் அதோட குணம் கடைசியில விஷத்தை கக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது குணத்தை யாராலையும் மாத்த முடியாது, நம்ம மாறிக்கிட்டே உண்டு. அந்த மாதிரி தாண்டி உன் மருமக சௌமியாவும், அதோட குணம் விஷ குணந்தேன், யாராலையும் உன் மருமகளை மாத்த முடியாது. ஒரு மனசை தப்பு பண்ணிட்டா எல்லா நேரமும் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்புறதா? ஏன் அவங்க மனசு மாறக்கூடாதா? மனுஷலா இருக்கிறவங்க மாறத்தான் செய்வாங்க, ஆனா உன் மருமக மாற மாட்டா மருதாயி. அத்தை, சௌமியா சத்தம் கேக்குது, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. அத்தை. ஆமா சௌமியா, நானும் அம்மாவும் வரும்போது கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்தோம். அதை நீங்க எடுத்து பார்க்காம அங்கனையே வச்சுட்டீங்க. கிடந்தா வீணா தினத்தை போகும், அதான் உங்களுக்கும் மாமாக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. சரிதா, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். கொலையை ஊற்றி அடுப்பில் போட்டுட்டு வந்தேன். அப்போ நான் போய் பார்க்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா ஒரு குரல் மட்டும் கொடுங்க, நான் வந்து என்னன்னு எடுத்து தரேன். சரிம்மா சரிம்மா சௌமியா. ஆமா, நீங்கள் தான் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி ஹெல்த்தி ஆயிடுவீங்க. இனிமே டெய்லி 11 மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆப்பிள் தரேன். சரித்த, அப்போ நான் போகிறேன். ஏன் மனசா அந்த பிள்ளைகிட்ட அப்படி மூஞ்சியை காட்டுறிய? பாவம், மூஞ்சியே வாடி போச்சு பார்த்தியலா? பாரு மருதாயி, உன் மருமக பகுசி எல்லாம் உன்னோட வச்சுக்க, என்கிட்ட வந்து பாசாங்க கட்டுற வேலையெல்லாம் வேணாம். ஆமா, அந்த கால எம்ஜிஆர் காலத்திலேயே இந்த மாதிரி நடிப்புக்காரவங்க நாங்க நிறைய பேரை பார்த்துட்டோமாக்க. இந்த மனுஷனுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. மருமக ஆசையா வெட்டி கொண்டு வந்த ஆப்பிள் வேணாட்டா போகட்டும், நம்ம மட்டும் திம்போம். கையிலே அம்மாடி, அழுகிறியாடி என் தங்கம்? அப்பத்தா வா அப்பத்தா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அப்பத்தா. அழுகாதடி தங்கம், உட்காந்து என்ன ஏதுன்னு அந்த பையட்ட பேசுவோம்டி. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன அப்பத்தா இருக்கு? அதான் அத்தான் வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தெளிவா சொல்லிட்டாருல்ல. அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட முடியுமா? அத்தை ரஞ்சிதா, இம்புட்டு நாளும் அவன் எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லும் போதெல்லாம் கூட வேற ஏதோ காரணம் இருக்கும்னு நினைச்சேன்.
ஆனா அந்த அம்சாவை காதலிக்கிறோங்கிறதுனாலதான் என்ன கல்யாண வேளான்னு சொல்லுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலாமா? ஏய், உனக்குத்தான் அந்த பிள்ளைய சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல. தெரியுந்தாமா, சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா வளர்ந்தாக, ஒன்னா படிச்சாக, எல்லாம் நல்லது கெட்டதும் ஒன்னா பண்ணுச்சுக. நான் ஏதோ ஃப்ரெண்டா பழகுங்கன்னு சாதாரணமா இருந்தேன். திடீர்னு வந்து நின்று அவளை தான் காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ண போறேன்றேன். இதெல்லாம் எப்படிமா ஏத்துக்கிற முடியும்? அத்தானுக்கு தான் என்ன பிடிக்கலைன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு அத்தை. இதுக்கு மேல அவருக்கு யாரோ பிடிச்சா என்ன, பிடிக்கலைன்னா என்ன? அப்படியெல்லாம் நினைக்காத கையிலே. சின்ன வயசுல இருந்தே அத்தான் தான் உசுறு, அத்தான் தான் உலகம்னு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க நீ இருக்கும்போது எவ்வளோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து நான் இவளை தான் கட்டுவேன்னு சொன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தலையாட்டிட்டு போயிருவோமா? அம்மாச்சின்னு கூட பார்க்காம என்னென்ன ஏத்து பேசுறியா? அவனையெல்லாம் மாத்த முடியும்னு நம்பி அரைஞ்சிதான் கல்யாணமே பண்ணாம என் புள்ள என் கூடயே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அதுக்காக நான் அந்த பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். ஆமா, ஏதோ தாயிலா பிள்ளை வர்ற நேரம் போற நேரம் அம்மா அத்தைன்னு பேசுமேன்னு ரொம்ப பாசமா பழகுனேன். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என் பிள்ளைகிட்டயே வரணும்னு நினைச்சா என்னத்த சொல்ல? சரியான தந்தர கரியாவுல இருந்திருக்க. என் பேரே என் பேத்திட்டையே மசங்காம இருக்கையில அந்த குட்டிட்ட மசங்கி நம்மளையே எதிர்த்து பேசுறேன்னா அப்ப என்ன ஒரு திமுற பாருவேன். அந்த மாதிரி பொண்ணுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் கை வந்த களமா? இதே வேலையத்தனை தெரியவாளுக. வேண்டாம் அத்தை, எனக்காக நீங்க யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். அத்தானுக்கு நீங்க அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அத்தை. நீ என்னடி, அவதான் பெத்தவ சொல்லிக்கிட்டு இருக்கால, நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், எப்படியா இருந்தாலும் உனக்குத்தான் நடக்கும்னு. அப்ப என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க நீ? உன்னால அந்த பயலை விட்டுட்டு இருக்க முடியுமா? இல்ல அவனைத்தான் மறந்துட்டு உன்னால போக முடியுமா? கையில பெத்தவ என்னைய விட என் புள்ள மேல நீந்த அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன்னு இந்த அத்தைக்கு புரியாம போயிருமா? என் தம்பி மகடி நீ, ஏன் ரத்தம், எங்க ரத்தத்தை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்திய என் வீட்டுக்கு விளக்கேத்த விட்டுருவனானா? அத்தை, விரும்பிட்டான் கொண்டுட்டான்னு அவனை நீ தப்பா நினைக்காத கையில. அவதான் என்னத்தையோ பேசி அடிச்சு என் புள்ள மனசை மாத்தி அவ பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பா. யாருமே இல்லாம மாமியா வீட்டுல வந்து அனாதையா இருக்கல்ல. இந்த மாதிரி நல்ல கூட்டு குடும்பம், சொந்தம் பந்தம், வீடு வாசனை வசதியா கிடைச்சிட்டா நம்ம போய் அங்கனக்குள்ள சொகவாசியா இருந்துக்கறலான்னு நினப்பு இருந்துச்சோ என்னவோ. அதனாலதான் என் புள்ளைய மயக்கி இந்த மாதிரி காதல் வலையில விழுக வச்சுட்டா. நீ அதை நினைச்சு கவலைப்படாதடி. அத்தை மனசு என்னைக்குமே சுத்தமா இருக்கும். அதுல உனக்கு ஒரு இடம் இல்லாமலா போயிரும். அதான் அத்தை இம்புடு தூரம் எடுத்து சொல்றால, இன்னமும் அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? அப்பத்தா, அம்மா அப்பா கிட்ட எல்லாம் இதை சொன்னா அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்பத்தா. நீ ஏண்டி போய் சொல்ல போற? உன்னை யாரு சொல்ற? இங்கனக்குள்ள நடந்ததை இங்கனையே மறந்துட்டு போயிரு. அங்கே போய் உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் நான் 4 நாள் நல்லா பிள்ளை இருந்தேன், அத்தையா என்னை அங்கே கூட்டிட்டு போனாங்க, இங்கே கூட்டிட்டு போனாங்க, அதை வாங்கி கொடுத்தாங்க, இதை வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லு. எப்படி அப்பத்தா? எப்படின்னா அப்புறம் சொல்லி தாண்டி ஆகணும். உன் அத்தை உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். ஆனா அத்தான் என்னைய மட்டுமே நினைச்சு எனக்காகவே வேணும். அத்தானோட மனசுல வேற எந்த பொண்ணும் இருக்க கூடாது அப்பத்தா. அதுக்கு இந்த அத்தை பொறுப்பு கையிலே. முழு மனசோட உன் கழுத்துல என் மையன் தாலி கட்டுவான். இந்த அத்தைய நம்புடி. அப்போ அத்தான் வேற பொண்ணு விரும்புறத அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா? சொன்னீன்னா உன் அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைக்கு என்ன மாப்பிள்ளையே கிடைக்காதா, என் மக என்ன அப்படியா இப்படியான்னு உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. இவனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட உன்னால நிம்மதியா போய் வாழ்ந்துட முடியுமா? நீ கொஞ்ச நாளைக்கு வாயை திறக்காம அமைதியா இரு. அத்தை இங்கனக்குள்ள உன் அத்தை மனசை மாத்தி உன் பக்கம் வர்றதுக்கு வலிக்கு கொண்டுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் சந்தோஷமா என் பேரை உன் கழுத்துல வந்து தாலியை கட்டுவாண்டி. உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும், கவலையே படாதம்மா. ஆமா கையிலே, என்ன பிரச்சனையா இருக்குமோன்னு தெரியாமத்தே நான் பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதான் என்ன விவரம்னு தெரிஞ்சிருச்சுல்ல. எப்படி காய் நகர்த்தி அந்த பிள்ளைய மறக்கடிக்கணுமோ அதுக்கு ஏத்தது மாதிரி காய் நகர்த்தி அந்த பிள்ளைய மறக்கடிச்சிருவான். அதுக்கப்புறம் என் மையன் அம்மா சொன்னது மாதிரி உன்னைய கல்யாணம் கட்டி சந்தோஷமா இருப்பவாரு. சரிங்க. என் தங்கம், என்னைக்கும் என் வீட்டுக்கு வரப்போற மருமக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? சரிடி ரஞ்சிதா, அப்ப நானும் கையில கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். அவ எங்கனக்குள்ள இருக்க இவ மூஞ்சிய பார்த்து அவன் ரொம்பத்தையும் கடுப்படிப்பேன். அங்கிட்டு போயிட்டோம்னா ஒண்ணுக்கு பேசி கீசி மறக்கடிக்க நீ முயற்சி பண்ணலாம்ல. சரிம்மா, அப்ப நீ கையில கூட்டிக்கிட்டு கிளம்பு. ஆக வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன்.
அம்மா எந்த ஆதாரமும் இல்லாம புள்ளையில கூட்டிட்டு போறது சட்டப்படி தப்பு. அதுவும் ஒரு குடும்பத்து பொம்பளையில பெத்த பிள்ளையில தவிக்க விட்டுப்புட்டு இப்படி சீப்புல ஏத்திட்டு போனா ஊராளுக்கு 4 விதமா பேச மாட்டாங்களா? பாருங்க பெரியவரே, சட்டம் என்ன ரூல்ஸ் என்னங்கிறதெல்லாம் நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சரியா? நான் தான் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இங்கேயே நின்று டைம் வேஸ்ட் பண்றீங்க? மனசா மாடனே, அன்னைக்கிலிக்கா என் நிலைமைய பாத்தியாக்கா? மனசா நீ எதுக்கும் கவலைப்படாதடி. பொய்ய எத்தனை தடவை சொன்னாலும் அது உண்மையாயிருமா? நம்ம எப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? அந்த நாயை எங்க போய் தொலைஞ்சிச்சோ, இந்த பேதியில போற நாசமத்து போவே உன் பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கியா? என்னங்கிறத பாத்துக்கலாம் மனசா, நீ கவலைப்படாதம்மா. மாடனே, நீ எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? அதான் டவுசர் ஐயா நிக்கிறாருல, எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. விடு. என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனோம்னு சொன்னாங்களாமே? ஆமாடி நெடுவாளி, டவுசர் மாமா எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜீப்ல ஏறி போறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குடி. மாடனே, தப்பு பண்ணவங்க தான் போலீஸ் ஜீப்ல ஏறி போகணும்னு எந்த சட்டமும் கிடையாது. அதெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? விசாரிக்க தானே கூட்டிட்டு போறாங்க. காலையில வந்த சண்டைனால அதுவும் அந்த ஆளு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லடி. நாங்க எல்லாரும் வெளியில இருக்கோம். அப்படியே உங்களை விட்டுருவோமா? நீ வருத்தப்படாத மாடனே, மாமா அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாரையோ கூட்டிட்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. வக்கீல் வந்த பிறகு நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். விடு அக்கா. அக்கா கொல்லப்படாத மனசாக்கா, நம்ம 4 பேரும் சந்தோஷமா ஒன்னா தெரிஞ்சதை பார்த்து அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல. அத நம்மள ஆளுக்கு 2 பேரா பிரிச்சு விடுறதுக்கு இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காரு. நீங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டுட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. சரி சரி போதுமா, விசாரணைக்கு தானே கூட்டிட்டு போறோம். என்ன ஜெயில வைக்க கூட்டிட்டு போறது மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. டவுசரியா, நீங்க கூட என்னத்தையும் பேசி பார்க்கலையா? நம்ம பேசுறதெல்லாம் போலீஸ்காரவங்க காது கொடுத்து எங்கம்மா அன்னைக்கு கேக்குறாங்க? திருட்டு பயலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதை தானே கேக்குறாங்க. நம்ம போய் நேரடியா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கலாம். செத்த சுப்பிரமணிய மட்டும் வர சொல்லுமா. மாமாவும் ஏதோ வக்கீல பக்கத்தான் போறோம்னு சொன்னாங்கய்யா. நான் கண்டிப்பா போன் அடிச்சு வர சொல்றேன். சரி சரி வாங்கம்மா, ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சு சீன் போட்டுட்டு இருக்கீங்க. வாங்க, நாங்கெல்லாம் பொழுதோட ஸ்டேஷன்லயே தான் இருக்கோம். அதுக்காக நாங்கெல்லாம் குற்றவாளியா என்ன? விசாரணைக்கு தானே கூட்டிட்டு போறோம். கிளம்புங்க கிளம்புங்க, ஜீப்ல ஏறுங்க. டிரைவர் வண்டி எடுத்துட்டு வாப்பா. கவலைப்படாம போங்கத்தா. என்னி 1/2 மணி நேரத்துல நான் வந்து ஸ்டேஷன்ல பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா அக்கா நயன்தாரா அக்கா, அக்காவை கூட்டிட்டு போயிட்டாங்களாக்கா? எங்களுக்கு மட்டும் ஏங்க அப்படி எல்லாம் நடக்குது? என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேனு இப்பதானேக்கா அக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா. அவ சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி எதுக்குக்கா இப்படி எல்லாம் எங்களுக்கு மட்டும் பிரச்சனை வருது? நாங்க யாருக்கு என்னக்கா பாவம் பண்ணோம்? ஏங்கா எங்க வாழ்க்கையில மட்டும் விதி மாறி மாறி விளையாடுது? அத்தா கவலைப்படாதத்தா. இன்னும் 1/2 மணி நேரத்துல 2 பேரையும் நான் கூட்டிட்டு வரேன். வழியிலேயே கண்ணு அப்பனானு கண்ணு கது மூக்கு வச்சு என்னென்னவோ பேசுறாங்கக்கா. பாப்பா ஸ்கூல் விட்டு வந்து அம்மா இங்கன்னு கேட்டா என்னக்கா பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நிம்மதியே இல்லாம இருக்கு? அக்கா வாக்கா, முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம். அங்க போய் என்ன ஏதுன்னு பேசினாதாக்கா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த பொம்பளை வாட்டுல எவனோ ஒருத்தன் பேச்ச கேட்டு வந்து அது வாட்டுக்கு ஜீப்ல புடிச்சு கூட்டிட்டு போகுது. இப்படியே விட்டா எப்படிக்கா? வாக்கா முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் 1 இல்ல 2 பார்த்துட்டு வந்துருவோம். ஐந்தரா, என்ன நின்னு அழுதுட்டே இருக்க? வா கிளம்ப போலாம். தம்பி ஸ்டேஷனுக்கு போறிய? ஆமாக்கா, முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு பேங்க் வரைக்கும் போயிட்டேன். நான் வீட்டுல இருக்கும்போது மைனியை எவனாவது வந்து இப்படி கூட்டிட்டு போயிருக்க முடியுமா? கம்ப்ளைண்ட் பண்றான் அந்த ஆளு. கம்ப்ளைண்ட் என்ன யாருமே இல்லைன்னு கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்களோ? என் மைனிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து நிக்கிறதுக்கு நான் இருக்கேன். எவன் என்ன பண்ணிட முடியும்னு பாத்துறேன். என்ன 5 நிமிஷத்துல மைனிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. என் பேரு விக்கி இல்லக்கா. விக்னேஷ், புள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து வர்ற நேரத்துக்கு வீட்டுல யாருமே இல்லைன்னா அந்த புள்ள வாட்டில மனசு நொந்தாலும் நொந்து போயிரு. நயன்தாரா வீட்லயே இருக்கட்டு, நான் உன் கூட வரப்பா. என்ன ஏதுன்னு போய் ஸ்டேஷன்ல பேசிட்டு வருவான். சுப்பிரமணியம் வாரம்னு சொல்லியிருக்கேன். அவனை வக்கீல கூட்டிட்டு அங்கிட்டு வரட்டேன். நயன்தாரா, ஆம்பளை ஆளுக்கு போனா ஏதாவது பேசி அடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. பூமாரியும் பள்ளிக்கூடத்துல இருந்து வர்ற நேரம் ஆச்சுல. ஐயா சொல்றது மாதிரி நீ வீட்டுல இருமா, ஐயா போய் கேட்டுட்டு வரட்டு. அக்காவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிக்கா வீட்டுல இருக்க முடியும்?
நீ மட்டும் இருந்தா அம்மா டவுனுக்கு போயிருக்கா மார்க்கெட் போயிருக்கான்னு எதையாவது சொல்லி சமாளிக்கலாண்டி. சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டாளுங்கன்னா அது மனசு நொந்து போயிரும்லடி. நீ வீட்டுல இருமா, அதுக்குள்ள எல்லாரும் பேசி அடிச்சு கூட்டிட்டு வந்துருட்டேன். என்னங்க பூ மாதிரி வசதி கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அக்காவை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் ஃபீல் பண்ற? மவனே கொக்கி குமாரு, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஐயா நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். தாத்தா வராரே, கதிர உட போறாரே, விதிர உட போறாரே.